மாதவரத்தை அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் காருக்குள் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கண்ணாடியை உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் செந்தில்நாதன். இவர் அரசு கழகத்தில் பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இவர் மனைவி எம்ஜிஆர் நகர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த நிலையில் தற்சமயம் இந்த பகுதியை காலி செய்துவிட்டு செங்குன்றம் பகுதியில் குடிபெயர்ந்துள்ளார். இவர் செங்குன்றம் பாடியநல்லூர் பகுதியில் தனக்கு சொந்தமான இடத்தில் ஆடுகள் வளர்த்து அதனை விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று மாதவரம் பகுதியில் அமைந்துள்ள ஆட்டு சந்தைக்கு சென்றுள்ளார். அங்கு தான் வளர்த்த 20 ஆடுகளை விற்பனை செய்துவிட்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள தனது சகோதரியின் இல்லத்திற்கு வந்துள்ளார். அப்பொழுது அவரது சகோதரியின் இல்லத்தின் முன்பு காரை நிறுத்திவிட்டு காருக்குள் ஆடுகள் விற்பனை செய்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்துவிட்டு சகோதரி காரின் கண்ணாடிகள் அனைத்தையும் பூட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்பகுதியில் அப்பொழுது அங்கு இருசக்கர வாகனத்தில் அவரை கண்காணித்து பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் அவரது காரை நோட்டமிட்டு காரின் முன்பக்க பக்கவாட்டில் உள்ள கதவின் கண்ணாடியை உடைத்து காருக்குள் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காரின் கண்ணாடி உடைக்கப்பட்ட சத்தம் கேட்டு வீட்டின் உள்ளிருந்த செந்தில்நாதன் வேகமாக வெளியே ஓடி வந்துள்ளார். அதற்குள் இருசக்கர வாகனத்தில் ஏறி கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளனர். இது அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள் அடிப்படையில் புழல் குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் காருக்குள் வைத்திருந்த பணத்தை கண்ணாடியை உடைத்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.